ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா, இந்த சண்டே ஃபாதர்ஸ் டே வந்துச்சு இல்லையா, அன்னைக்குன்னு எடுத்த வீடியோங்க இது. அன்னைக்கு காலையிலேயே நான் ஃபாதர்ஸ் டேக்கு எந்திரிச்சு காலையில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லி நிறையா பேர் வீடியோ போட்டிருந்தாங்கங்க. ஆனால் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சுங்க. ஏன்னா நானும் ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு தகுந்த கண்டென்ட் கிடைக்கல. அதனால நான் ஒரு போஸ்டர் மட்டும் போட்டு ஃபாதர்ஸ் டே வாழ்த்து சொல்லிவிட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வேலை வேறு, காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த சண்டே வேறு ஊருக்கு போய்ட்டு செடி கொடிகள்லாம் ரொம்ப அடசலாக இருந்தது. சரி சண்டே க்ளீன் பண்ணிக்கலாமே அன்றைக்கின்னு விட்டு வச்சுருந்தோம். அதனால் காலையிலேருந்து ஃபுல்லாக வேலையாக இருந்தது. அதனால் அதை நம்ம அதுக்கு தகுந்த கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறதுக்கு டைமும் இல்லை. அதனால் போஸ்ட் பண்ணதோடு விட்டுட்டேங்க. நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நமக்கு தான் அந்த குடுப்பினை இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த அப்பான்னு கூப்பிட்டதா கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பா அப்படின்னு கூப்பிட்டதே இல்லை. நான் கூப்பிட்ற ஏஜில் எனக்கு 4 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா என்னோட 4வது வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அதனால் நான் அப்பா முகமும் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அப்பான்னு நான் கூப்பிட்டது கூட இல்லைங்க. அதனால் நமக்கு ஃபாதர்ஸ் டே வந்தப்போ கொஞ்சம் இப்போ எல்லோரும் போடுறப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, ஓகே, நமக்கு கொடுத்ததும் அவ்வளோதான். நமக்கு பிறக்கும்போது கடவுள் என்ன எழுதியிருக்கணும் அதுபடி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் அப்பா இல்லையே அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அந்த ஃபீல் ரொம்ப என்னை ரொம்ப பாதித்தது இல்லைங்க. ஏன்னா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்பா அம்மா எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு சரி இதை பற்றி பேசினா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமும் கிடைக்கல. சரி, இன்னொரு நாள் இதை பற்றி பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ரொம்ப 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி, நீ என்ன வாங்கலாம் சமையலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு எப்போவாவது ரெகுலராக மீன் கொடுக்குறவங்க ஒரு அம்மா வந்தாங்க. எறா மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மா வாடி அம்மா ராசாத்தி, ஒன்னே தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு வந்தவுடனே 1 கிலோ எறா மட்டும் வாங்கினேங்க. 1 கிலோ எறா வாங்கிட்டு அதை உரித்து எடுக்கிறதுக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா சில பேர் ஈஸியாக உரிச்சிடுவாங்க. ஆனால் என்னால் எறா அவ்வளோ சீக்கிரம் எனக்கு உரிக்க வராது, ரொம்ப லேட் ஆகும். கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதை உரித்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அதை உரித்து எடுத்துகிட்டு சிம்பிளாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு வேறு எதுவுமே செய்யலைங்க. ஒரே கிரேவியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு சாதம் வடிச்சிட்டு அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அப்படி போயிடுச்சுங்க. இன்றைக்கி சண்டே இப்படி தாங்க போச்சு. அன்னைக்கு சண்டே அப்படி தாங்க போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு போடணும்னு நினச்சேன் வீடியோங்க. என்னவோ தெரில, அன்றைக்கி எனக்கு போடுறதுக்கு மனசு வரல. அதனால தான் சரி அதை நினச்சதை நம்ம இன்றைக்கி சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய்.